ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுரைக்காய் வச்சு வடை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சுரைக்காயில் வடை செஞ்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் சுரைக்காய் வடை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சுரைக்காய் வடை பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் சுரைக்காய் வடை பண்ணலாம். இந்த சுரைக்காய் வடை பண்ணுறதுக்கு நான் வந்து முழு சைஸில் இருந்த சுரைக்காயில் பாதி அளவுக்கு வந்து எடுத்து கட் பண்ணி அதை மேலே உள்ள ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு காய்கறி கட்டரில் நல்லா துருவி 1 கப்பு அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா துருவிடணும். துருவின இந்த சுரைக்காயை வந்து மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி பிரித்து விட்டுருவோம். சுரைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு. சுரைக்காய் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாடியில் வந்து உப்பு லெவல் கூடாமல் நம்மளை வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்குறோம். ஸோ நீங்கள் அடிக்கடி சாப்பாட்டில் வந்து சுரைக்காய் சேர்த்துக்குங்க. இது வந்து குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதை பார்த்தாலே ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வடை தான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த சுரைக்காய் கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். பெரிய வெங்காயத்து கூட ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாவை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். கூடவே ஒரு தண்டு கருவேப்பிலையை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் மல்லி இலைகளும் சேர்த்துட்டோம். அது கூட நான் வந்து ஒரு 100 ml அளவுள்ள கப்பில் 3/4 பாகம் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிடுவோம். ஒரே நேரத்தில் எல்லாம் சேர்த்துற வேண்டாம். நான் சேர்த்துருக்க அரிசி மாவு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அது கூட இந்த சுரைக்காய் வடை செய்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். இதெல்லாம் சேர்த்து இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதில் தண்ணியே நம்ம சேர்க்கக்கூடாது. சுரைக்காயில் உள்ள தண்ணியும் வெங்காயத்தில் உள்ள தண்ணியுமே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். நல்லா நம்ம வந்து இதை செய்வோம். பாருங்கள், நம்ம ஏன் அரிசி மாவு சேர்க்குறோம் அப்படின்னா வடைகை வந்து நல்லா பைண்டாகி வர்றதுக்காகவும் கிறிஸ்பினஸ்க்காகவும் மட்டும்தான் சேர்க்குறோம். இப்போ கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிடுவோம். பாருங்கள், நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கலை. ஆனால் எவ்வளவு லிக்விடாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சுரைக்காயில் நல்லா அரிசி மாவு சேர்த்து வடை பண்ணுற பக்குவத்துக்கு நம்ம இப்போ வந்து மாவை பிசைஞ்சு எடுத்துட்டோம். பக்குவம் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி கையில் எடுத்து நம்ம இப்படி உருட்டுறோம் இல்லையா, இப்படி உருட்டும் போது அது நல்லா உருட்டி வரணும். அதை தான் நம்ம வந்து கையில் வச்சு அப்படியே தட்டி சேஃப் கொடுத்து நம்ம வந்து ஆயிலில் பொரிக்க போகிறோம். சுரைக்காய் வடை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு நல்லா சூடாயிடுச்சு. வடை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கோம் இல்லையா மாவு, இந்த மாவில் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம கையை தண்ணியில் நனைச்சிக்கணும். நனைச்சிட்டு இந்த மாதிரி 2 உள்ளங்கையும் வச்சு இந்த மாதிரி மெதுவாக அழுத்தி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சைஸ் வந்து ரொம்ப பெருசாக போட்டுறக்கூடாது, வேகிறதுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் தட்டையாகவே நம்ம வந்து பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்த்தாலே அச்சல் வடை மாதிரியே இருக்குது. இதை குழந்தைங்கள்ட்ட கொடுக்கும்போது இது என்ன வடைன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கிறோம். இம்மீடியட்டாக இதை செஞ்சு பாருங்கள். ஒரு பக்கம் வேகவும் நம்ம வந்து அடுத்து திருப்பி விட்டுருவோம்.
நார்மலாக வடை சுடுவோம் இல்லையா, அதே போலயே நல்ல மனம் வருது. மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வரணும். இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கணும். அப்போ தான் நமக்கு வந்து வடை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா பொரிய விடணும் எண்ணெயில். அவ்வளோதாங்க, வடை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக கேட்குதுன்னு சவுண்டு. எடுத்த வடைகள் வந்து காரப்பொடி எதுவுமே சேர்க்காம நம்ம வந்து வடை செஞ்சு எடுத்தோம். ஒன்லி பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணோம். இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் காரமாக பண்ணுறேன். எல்லா சுரக்காயும் வடையாக தட்டி எடுத்துட்டோம். பாருங்கள், இப்போ நமக்கு அருமையான டேஸ்டியான சுரக்காய் வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் 2 வகையில் செஞ்சுருக்கேன். ஒன்று வந்து மிளகாத்தூள் சேர்க்காம பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சுருக்கேன். ரெண்டையுமே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இது வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நார்மல் வடை நம்ம கடையில் சாப்பிட முடியல, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லாத மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. முடிந்தது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்து நம்ம செஞ்சது. ரெண்டுமே எதையுமே குறை சொல்ல முடியாதுங்க. இந்த சுரக்காய் வடை பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்காக 1 கப் காஃபி அல்லது டீ கூட செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். சுரக்காய் கிடச்சிச்சு அப்படின்னா, நான் பண்ணியிருக்க அந்த சுரக்காய் வடை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.